Taste the Daily. தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் மட்டும் இதுவரை 595 கொலைகள் அரங்கேறியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உணவகத்தில் 4 பேர் கும்பலால் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம். ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது. இந்த விடியா திமுக ஆட்சி இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது, வேதனை அளிக்கின்றது. அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கொலை செய்யப்படுவது தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. விடிய ஆட்சியில் தமிழகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. கசாப்பு கடைகளில் ஆடுகளை வெட்டுவது போல் தமிழகத்தில் மனிதர்களை வெட்டுவது அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளால் போதையில் ஏற்படுகின்ற கொலைகள்தான் அதிகம் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. விடியா திமுகவிற்கு மக்களை பற்றி கவலை இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் பற்றி மட்டுமே கவலை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே 13 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பற்றி சிந்திச்சிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். தமிழகத்தில் போதைப் பொருட்களால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது. விடியா திமுக அரசு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டுறதான் தெரியுது. அதனால் இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி பொறியாளரை இரும்பு நாற்காலியை தூக்கி அடிக்க முற்பட்ட திமுக பிரமுகரை போலீசார் கைது. அரசு அலுவலகங்கள் தோறும் திமுகவினரின் அராஜகம் தொடர்வதாக அரசு ஊழியர்கள் வேதனை. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதி. மின் கட்டணத்தை உயர்த்துவதில் காட்டும் அக்கறையை மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்கும் செயலில் காட்ட வேண்டும் என விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். விடியா திமுக அரசை கண்டித்து 3 நாள் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. 31 அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி 29, 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்.
முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையா திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை. கடம்பூர் ராஜுவின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவையில் இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி பலமுறை பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு கருக்கலைப்பு செய்து ஏமாற்றிய திமுக நிர்வாகி கைது. பாலியல் அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபடும் விடியா திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் அருகே வீட்டில் 10 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். விடிய ஆட்சியில் வீடுகளில் பதுக்கி வைக்கும் அளவிற்கு கும்பகர்ண தூக்கத்தில் காவல்துறை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே விற்பனைக்காக வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த நபர் கைது. ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 12 கிலோ கஞ்சா சிக்கியது. காஞ்சிபுரம் அருகே பிணையில் வெளியே வந்து கஞ்சா கடத்தி சென்ற குற்றவாளி கைது. விடிய ஆட்சியில் கடத்தல்காரர்களை சிறைப்பிடித்தாலும் கஞ்சா சிறகடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் CCTV காட்சி. விடிய ஆட்சியில் திருட்டு சம்பவங்களுக்கு பஞ்சமே இல்லை என பொதுமக்கள் காட்டம். ராமநாதபுரத்தில் மது அருந்திய 4 பேர் கொண்ட கும்பல் பாரை அடித்து நொறுக்கிவிட்டு வெளியில் இருந்த இருசக்கர வாகனத்தை தள்ளிவிடும் CCTV காட்சி. விடிய ஆட்சியில் போதை கலாச்சாரத்தால் எதிர்கால சந்ததியினர் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சி திமுக நகரமன்ற தலைவி மீது திமுக ஒப்பந்ததாரர் பகிரங்க குற்றச்சாட்டு. 2 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு மீண்டும் அரசு ஒப்பந்த பணிக்கு 18 லட்சம் லஞ்சம் கேட்பதாக பரபரப்பு புகார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,60,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் லட்சக்கணக்கான கன அடி நீர்வரத்தால் பெருவெள்ளம். ட்ரோன் காட்சியில் பேரழகாக காட்சி தந்த காவிரி ஆறு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,52,903 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு வெறும் 12,000 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பு 10 நிமிடத்திற்கு முன் தண்டோரா போட்டு கரையோர மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட மாவட்ட நிர்வாகம். தற்போது தண்ணீர் திறப்பால் எந்த ஒரு பயனும் இல்லை என விவசாயிகள் குமுறல். இப்போ மேட்டூர் அணையில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி இருக்கிற காலத்தில் ஜூன் 12ஆம் தேதியே திறப்பாங்க. அது சம்பா பட்டத்திற்கும் குறுவை பட்டத்திற்கும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து நடவு இப்பொழுது சம்பா பட்டத்திற்கு உண்டான நடவு நடக்க வேண்டிய காலம். ஆனால் இப்பொழுது தாமதமாக திறப்பதால் குறுவைக்கும் பயன்படாது, சம்பாவுக்கும் பயன்படாது, தாடலிக்கு வேணா பயப்படும். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு கூட, இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு கூட திறக்கலாம். கர்நாடக மாநிலம் KRS அணையில் காவிரி நீர் திறப்பு 55,000 கன அடியில் இருந்து 33,000 கன அடியாக குறைப்பு. ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து விரைவில் குறையும் என எதிர்பார்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் உற்சாகத்துடன் குளித்து மக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே தேய்பிறை அஷ்டமி தினம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு பைரவர் கோவிலில் பாலாபிஷேகம் சிறப்பு பிரார்த்தனை. சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து சாமி தரிசனம்.
இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 26% பேருக்கு தலை மற்றும் கழுத்து பகுதியில் கட்டி உருவாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். நாளுக்கு நாள் தலை மற்றும் கழுத்து பகுதியில் கட்டியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் தகவல். டெல்லி திகார் சிறையில் 125 சிறை கைதிகளுக்கு HIV நோய் பாதிப்பு. 200 சிறை கைதிகளுக்கு சிபிலிஸ் நோய் தாக்கியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வயல்களில் வயல்வெளியில் பரதநாட்டியம் ஆடும் மின்கம்பங்கள். புகார் அளித்தும் சாய்ந்துள்ள மின்கம்பங்களை சரி செய்ய மின்வாரியத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் விவசாய நிலம் அருகே குப்பை கிடங்கு அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. பெண்களிடம் அநாகரிகமாக பேசிய அமைச்சர் ஏவ வேலுவுக்கு பலத்த எதிர்ப்பு. காஞ்சிபுரத்தில் குடித்தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி சேதமடைந்த மேற்கூரைகளுடன் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையம். விடிய ஆட்சியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பணி செய்யும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தீயணைப்புத்துறை பணியாளர்களின் பரிதாபம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கால்வாயில் கழிவுநீரை திறந்துவிட்டு அட்டூழியம் செய்யும் தனியார் கழிவுநீர் லாரிகள். முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திலும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விடாமுயற்சி படத்தின் 3வது மற்றும் 4வது லுக் ரிலீஸ். 3வது லுக்கில் அஜித், த்ரிஷா, 4வது லுக்கில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அசத்தல். ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்தார் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 221.7 புள்ளிகள் பெற்று வெண்கலம் வென்று சாதனை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்திய நாட்டிற்கான முதல் பதக்கத்தை வென்று சாதனை புரிந்துள்ள மனு பாக்கருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த கழக பொதுச் செயலாளர். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மனு பாக்கருக்கு குவியும் பாராட்டு. ஹரியானா மாநிலத்தில் கொண்டாட்டங்கள் தீவிரமாகி வரும் நிலையில் மனு பாக்கரின் தந்தை, பாட்டி வாழ்த்து. ஒலிம்பிக் 50 கிலோ மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் 16வது சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் நிக்கத் ஜரீன். ஜெர்மனியின் மேக்ஸி குளோயட்சரை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தல். ஒலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய அர்ஜுன் பபுட்டா. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ரமிதா ஜுண்டாலும் இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம். ஆசிய கோப்பை மகளிர் T20 இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்திய இலங்கை. கோப்பையை வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இலங்கை அணி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டனில் இந்திய வீரர் பிரணாய் வெற்றி. வருகிற 31ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் வியட்நாமில் லே டுக் பாட்டை எதிர்த்து விளையாடுவார் என அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா.